நவராத்திரியோட முதல் நாள் மகளாக சைலபுத்ரி தேவியாக, மணந்தாள் மகாதேவன் சிவனை நோக்கி கடுமையான தவமிருந்த கன்னியாக, பிரம்மச்சாரிணியாக, சிவபெருமானை மணந்து கொண்டு மனமான சுமங்கலியாக, சந்திரகண்டா தேவியாக, இந்த அண்ட முட்டையை உருவாக்கி கர்ப்பிணியான கூஷ்மாண்டா தேவியாக வழிபாடு செய்த துர்க்கையம்மன இன்னைக்கு தாயான ரூபத்துல வழிபாடு செய்வோம். நவராத்திரியோட 5ஆம் நாள துர்க்கையம்மன கந்தனின் தாயாக ஸ்கந்தமாதாவாக வழிபாடு செய்வோம். பெண்மையோட அனைத்து அம்சங்களையும் போற்றுவதுதான் நவராத்திரியோட முக்கியமான நோக்கம். அதே மாதிரி சவுத்துல மகாலட்சுமியின் வடிவமான வைஷ்ணவி தேவியை வழிபாடு செய்வோம். முருகப்பெருமானோட வழிபாடு நார்த்திலையும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே சிறந்த உதாரணம். சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவர் தான் முருகப்பெருமான். பார்வதி தேவி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி அதை வேலாக மாற்றி அந்த சக்தி வேலினை தான் முருகப்பெருமானுக்கு கொடுத்தாரு. அதை கொண்டுதான் அரக்கர்களை சூரசம்ஹாரம் செய்தார் முருகப்பெருமான். இப்படி அரக்கர்களை அழிக்க மூல காரணமாக இருந்த ஸ்கந்தமாதாவை நவராத்திரியோட 5ஆம் நாள வழிபட்டோம்னா எதிரிகளோட அச்சம் இல்லாம நல்வாழ்வை வாழ முடியும். நவராத்திரியோட 5ஆம் நாளுக்கான கலர் பச்சை. துர்க்கையின் வடிவம் ஸ்கந்தமாதா. பூ செம்பருத்தி இல்லாட்டி சிவப்பு நிற பூக்கள். நைவேத்தியம் தயிர் சாதம். அம்பிகையின் வடிவம் வைஷ்ணவி. கோலம் பறவை வகை கோலம். பூக்கள்ல மனோரஞ்சிதம் பாரிஜாதம். நைவேத்தியம் தயிர் சாதம், கடலை பருப்பு சுண்டல், பழம், மாதுளை, ராகம், பந்துவ